அரசு பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியில் படித்த ஐஐடிக்கு செல்லும் முதல் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். மேலும் தொல்குடி திட்டத்தின் கீழ் 5,73,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணையும் 70,000 ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவி ராஜேஸ்வரிக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஐஐடி மெட்ராஸில் சேரும் முதல் பழங்குடியின மாணவி, இறந்த தந்தையின் கனவை நிறைவேற்றிய ராஜேஸ்வரி. ஒரு 40 நாள் கோச்சிங் எடுத்தாங்க சார். கோச்சிங் எடுத்து எக்ஸாம், அந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஐஐடிக்குள்ள செலக்ட் ஆயிருக்காங்க சார். வீடு ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணையை வழங்கிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடன் ரூபாய் 70,000 மதிப்பிலான மடிக்கணினியையும் வழங்கி மாணவிக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துள்ளார். கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி என்பவர் ஜேஇஇ அட்வான்ஸ்டு 2025 தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றுள்ளார். அவரது தந்தை கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். எனினும் மனம் தளராமல் படித்து தந்தையின் கனவை ராஜேஸ்வரி நனவாக்கி உள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் ராஜேஸ்வரியின் உயர்கல்வி செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி சேலம் சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாணவி ராஜேஸ்வரியை நேரில் அழைத்து பாராட்டி பழங்குடியினர் நலத்துறையின் தொல்குடி திட்டத்தின் கீழ் ரூபாய் 5.73 லட்சம் மதிப்பிலான வீடு ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணையை வழங்கினார். மேலும் ரூபாய் 70,000 மதிப்பிலான மடிக்கணினியும் வழங்கினார். இது குறித்து மாணவி ராஜேஸ்வரி கூறும்போது, முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்னை நேரில் பாராட்டி மடிக்கணினி வழங்கினார். மேலும் வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கினார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்.